அதிரடி மாற்றம் வழி ஆடம்பர வாழ்வு வரும் ஆண்டு. ஃபர்ஸ்ட் ரேங்க் 80% நன்மைகள். குரு ஆக்சுவலா உங்களுக்கு பாதகாதிபதி உச்சமாகிறப்ப இந்த சுப விஷயங்கள் நிறைய நடக்கும். பேரு புகழ் கிடைக்கிற மாதிரி 2-6 வரைக்கும் தான் ஜென்ம குருவாக படுத்திக்கிட்டு இருப்பார். ஒரு 5 மாதங்கள். மே மாசம் முடிஞ்சு ஜூன் ஸ்டார்ட் ஆன 1 or 2 டேஸ்லயே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப உங்க லக்னாதிபதி 7ஆம் இடத்துல புதன். அப்போ மற்றவங்க சூழல்கிட்ட பாதகம் வராம பிரச்சனை வராம மற்றவங்களோட இணைந்து தான் செயல்படணும். நீங்க பொதுவில் வீக்கான ஆளுங்க, பயப்படுவீங்க. அண்ட் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் அந்த பாதக ஸ்தானத்துல இருக்க யாராவது அழகு கவர்ச்சி காட்டி உங்களை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு. அதன் மூலம் நிம்மதி சந்தோஷம் போறது விரயமாகிறது நடக்கும். குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் கவனம் தேவை. அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். 2026ஆம் ஆண்டு அந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். யாரு அப்படின்னா மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அந்த பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல அந்த பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் உங்கள்கிட்ட தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை துவங்குகிறேன். இப்போ இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த 2026ஆம் ஆண்டு அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல், அந்த தலைப்பு என்ன அப்படின்னாக்க அதிரடி மாற்றம் வழி ஆடம்பர வாழ்வு வரும் ஆண்டு. மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குற அதிரடி மாற்றம் வழி ஆடம்பர வாழ்வு வரும் ஆண்டு. இப்போ அதிரடி மாற்றங்கள் நடக்கும். ஆடம்பரமாக வாழக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ பொருளாதார ரீதியெல்லாம் பெரிய அளவுக்கு வசதிக வாய்ப்புகள், மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால தான் ஆடம்பர வாழ்வு வரும் ஆண்டுன்ட்டேன். இது ஆல்ரெடி நான் இது இண்டிவிஜுவல் வீடியோ. அந்த மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டுமான வீடியோ. ஏற்கனவே ஒரு 3 ரேங்க் பிரித்து போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்போ இந்த இதில் எத்தனை சதவீத நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா 80% நன்மைகள். மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை சந்திக்க போகிற ராசியில் நீங்கள் வரீங்க. எக்ஸலண்ட்டாக. ஏன் இதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் அப்படி ஒரு உச்சத்தை காட்ட போகிற. குரு ஆக்சுவலாக உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகாதவர். பாதகாதிபதி. பாதகாதிபதி தொழிலுக்குரியவன், வித்தை திறமைக்குரியவன், கூட்டாளிகளுக்கு பார்ட்னருக்கு உரியவன். அவன் உச்சமாகிறப்ப எந்த கோளும் உச்சமாகிறப்ப நல்லதுதான் பண்ணும். இதுலையும் சுப கோளுங்கிறப்ப இந்த சுப விஷயங்கள் நிறைய நடக்கும். பேரு புகழ் கிடைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏறுற மாதிரி. அதனால தான் ஆடம்பர வாழ்வு வரும் அப்படின்ட்டேன். ஏன்னா 2ஆம் இடத்துல உச்சமாகிறார். பேரு புகழோடையே தன வருவாய் கொடுப்பார். ஏன்னா தனக்காரகன் அவரு. அதனால இந்த குரு பகவான் எக்ஸலண்டா இருக்கார். 2-6 வரைக்கும் தான் ஜென்ம குருவாக படுத்திக்கிட்டு இருப்பார். ஒரு 5 மாதங்கள். மே மாசம் முடிஞ்சு ஜூன் ஸ்டார்ட் ஆன 1 or 2 டேஸ்லயே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸலண்டா இருக்கும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடும். தொட்டது தொடங்கும். நினைத்ததை முடிப்பீங்க. பெரிய அளவுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச நல்லவைகள்லாம் எதிர்பாராம நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். நீங்க பயந்துகிட்டு இருப்பீங்க. அதுக்கேற்றபடி தான் சூழலும் இருக்கும். பாதகாதிபதி உச்சமானது அவர் உச்சமாக இருக்கிறப்ப நல்லது பண்ணுவார். சுபகோள் கோச்சார ரீதியாக நல்லது பண்ணுறதால அவர் நல்லது பண்ணாலும் அந்த 7ஆம் பாவத்தில் அந்த பாதக ஸ்தானத்தில் 4 பேர் இருந்து கெடுக்கிறதுக்கு இருக்காங்க.
இருந்தாலும் நான் அந்த ரேங்க்கு, இந்த பர்சன்டேஜ் எல்லாம் 80% நன்மைகள்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. இது எப்படி கெடுக்க பார்ப்பாங்க, அப்ப நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். இப்ப தசாபுத்தி சரியில்லைன்னா அவங்கெல்லாம் அந்த கெட்டவங்கலாம் வலுப்பாங்க. தசாபுத்தி நல்லதா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. கெட்டவர்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா தசாபுத்தி நல்லது இருக்கிறப்ப நல்ல கோள்கள் திசையும் நடத்துது. கோச்சார ரீதியாவும் எக்ஸலன்ட்டா இருக்குங்கிறப்ப சூப்பரா இருக்கும். அதனால தான் ஆடம்பர வாழ்வு வரும் ஆண்டுன்ட்டேன். அத நீங்க அனுபவிப்பீங்க. எக்ஸலன்ட்டா இருக்கும். இந்த குரு பகவான் அப்படி ஒரு தனத்த குடுத்து, அதிர்ஷ்டத்த குடுத்து, நல்ல பார்ட்னர்ஸ குடுத்து, பெரிய அளவுக்கு உங்களுக்கு புகழ், மரியாதைய கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். பக்காவா இருக்கு. பெரிய அளவுக்கு மரியாதை, அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். இப்ப ஆடம்பரமா நீங்க வாழ்றப்பயே 4 பேர் கண்ணு படும் இல்லையா? ஸோ அத பார்த்துக்கணும். இப்ப உங்க லக்னாதிபதி 7ஆம் இடத்துல புதன் 7ஆம் இடத்துல போய் இருக்கார் நியூ இயர் அப்ப. அப்போ மத்தவங்க சூழல்ட்ட பாதகம் வராம, பிரச்சனை வராம மத்தவங்களோட இணைந்து தான் செயல்படணும். நீங்க பொதுவுல வீக்கான ஆளுங்க, பயப்படுவீங்க. இப்படி அப்படின்ட்டு உள்ள கோள். ஆண் கோளா இருந்தா தைரியமா களத்துல இறங்கும். பெண் கோளா இருந்தா சப்மிசிவா சொல்றத கேட்டுட்டு செய்றேன்ட்டு போயிடும். இப்படியும் அப்படியும் உள்ள கோள் என்ன பண்ணும்? அதுவும் நல்லா இருக்காது, மத்தவங்களுக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும். அத மாரி பண்ணி விட்டுருவீங்க. ஏன்னா பாதக ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. அதனால தான் உங்களுக்கே நீங்க பாதகம் பண்ணிக்கிற மாரிலாம் சூழல்கள சரியா பயன்படுத்தாதபடி, சூழல்கள தவறா கணித்து சிக்கல்ல மாட்டுற மாரி அந்த புதன் பண்றதுக்கு இருக்கார். ஜாக்கிரதை. அண்ட் யோகத்த குடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் அந்த பாதக ஸ்தானத்துல இருக்கார். யாராவது அழகு, கவர்ச்சி காட்டி உங்கள கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்க மனச கெடுக்கிறது, அதன் மூலம் நிம்மதி, சந்தோஷம் போறது, விரயமாகிறது நடக்கும். குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலயும் கவனம் தேவை. இப்ப வயசு பசங்க கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்கு பார்ட்னர்ஷிப் பெண்ணா இந்த வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜாக்கிரதை. ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிக்கணும். 2, 3 பேர்ட்ட ப்ராப்பரா பார்த்துக்கணும். டக்குன்னு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தகான் செய்யறப்ப அதுல சில குறைபாடுகள் வரும். அவங்க ஒரு வகையில உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. இன்னொரு வகையில பயங்கர பாதகமாக உங்க வளர்ச்சிக்கு உகந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. உங்க நிம்மதி, சந்தோஷத்த கெடுக்கிறவங்க மாரி இருப்பாங்க. அதனால பார்த்துக்கணும். ஸோ அழகான, கவர்ச்சியான திட்டங்கள் வழியாலாம் மாட்டிக்க கூடாது. அத பார்த்துக்கணும். மேலும் செவ்வாய் 6, 11 கூடையவனும் அங்க இருக்கான். அப்ப மத்தவங்க சூழல ஈஸியா பகைச்சிக்கிறது, சுயநலமா லாப நோக்கோடு நீங்க செயல்பட்டு கெடுத்துக்கிறது, இந்த மாரி வாய்ப்புகளையும் அந்த செவ்வாய் கொடுப்பார். ஆக புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க இப்படி கெடுக்கிறாங்க. அண்ட் சூரியன் உங்களுக்கு 3 கூடையவர். முயற்சி, தைரிய, வீரியத்துக்குரியவர். அவரு 7ஆம் இடத்துல பாதக ஸ்தானத்துல இருக்கார். அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்ல நீங்க ஏதாவது செஞ்சு மாட்டிக்க கூடாது. பெரியவங்களை பகைத்து கொள்ளக்கூடாது. பெரியவங்களோட இணைந்து அப்படிதான் வேலை பார்க்கணும். அதுதான் நிபுணத்துவம். நீங்க இண்டிவிஜுவலா நீங்க என்னதான் பெரிய புத்திசாலியாக இருந்தாலும், மேல உள்ளவங்க சற்று அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய இது இல்லைன்னா உங்களால சக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் பொண்ணு ஆப்டாலும் புதன் ஆப்டாது அப்படிம்பாங்க. பொண்ணுனாக அது கண்ணுக்கு தெரியாது. புதன் அப்படிதான் அது சூரியனோட இணைந்தே பயணிக்கக்கூடியது. அதனால மூத்தவங்க, பெரியவங்க அவங்கள்ட்ட அனுசரிச்சு போய்க்கிறதும் மிகவும் அவசியம். அப்பதான் பெரிய அளவுக்கு சுகக்கேடுகள் வராதபடி, பெரிய அளவுக்கு விரயங்கள் வராதபடி நீங்க தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா சனி பகவான் அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்தாலும் அலைச்சல், விரயங்களை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். சொத்து சுகங்கள்ல பிரச்சனைகள், சுகக்கேடு வர்ற மாதிரி, சிக்கல் வர்ற மாதிரி அவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் காப்பாத்துவார். 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப எப்படியோ கடுமையா உழைச்சி போராடி ஜெயிச்சிருவீங்க. என்ன சார் 80% சக்சஸ்ஸு, பெரிய அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் இதெல்லாம் கொடுத்துட்டு நெகட்டிவா சொல்றீங்கன்னு. பாசிட்டிவ் தானா கிடைக்குங்க. நான் தான் ஆடம்பர வாழ்வோர் அந்த தலைப்புலயே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதிரடி மாற்றம் வர்றது உங்க நன்மைக்காக வருது, ஆடம்பர வாழ்வுக்காக வருதுன்னு அர்த்தம். பட் இந்தந்த வகையெல்லாம் கெடுத்துக்க கூடாது. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால இந்த நெகட்டிவ் இதுல கவனம் வச்சுட்டீங்கன்னாக்க நான் சொன்ன அந்த பாசிட்டிவ் தானா கிடைச்சிரும். இதுல கோட்டை விட்டுட்டீங்க. இப்ப கெட்ட தசாபுத்தி இருக்குன்னா இதெல்லாம் கோட்டை விட்டுருவீங்க.
இந்த கோள்கள் இந்த பாதக ஸ்தானத்துல உள்ள 4 கோள்களும் பெரிய பாதகத்தை வரவழைச்சுக்கும் கொடுத்துட்ரும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க முயற்சிகளில் பெரிய ஆராய்ச்சி தடுமாற்றம் இல்லாம தப்பிச்சுக்கலாம். இங்க சொல்லுது நான் செய்யறேன் அப்படின்னு. இல்லாட்டி புத்திசாலிகள் கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி வந்தா வருவாங்க. இப்ப பெரிய அளவுக்கு நல்லது நடக்கிறப்ப, பெரிய ஆர்டர் கிடைக்கிறப்ப பதட்டம், பயம் வரும். புதன்னாலே ஒரு பதட்டம், பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஜாலியான ஆட்கள் தான், ரிலாக்ஸா இருந்தா காமெடியான ஆட்கள் தான். நக்கல், நையாண்டி, கிண்டல் இவங்க பண்றது, மற்றவங்களால் பண்ணப்படுவது எல்லாமே நடக்கும். ஜாலியான ஆளுங்க தான். பட் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு பயம் வந்துருச்சு அப்படின்னாக்க தடார் பிடார்மீங்க. ஒரு நெருக்கடியான முக்கியமான வேலைகள் வர்றப்ப அப்படி சொதப்புவீங்க பதட்டத்துல. நடுக்கத்தை காட்டுவீங்க. அது ஆபத்து. இந்த ராகுவும் 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தகுதிக்கு மீறிய விஷயங்களை அவரும் செய்து கொடுப்பார். வித்தியாசமான விஷயங்கள், புதிய டெக்னாலஜி, சம்திங் டிஃப்ரெண்டா பண்ணி கலக்கிட்டான்ப்பா, பெரிய ஆளுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் ஏற்படுற மாதிரி உங்க முயற்சிகளில் அப்படி ஒரு 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 முயற்சிகள் ஜொலிக்கும். மற்றவங்க பார்த்து இல்லே பெரிய ஆளியா அப்படிங்கிற மாதிரி வரும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அண்ட் சந்திரனும் உச்சமாக இருக்கிறார் இந்த புத்தாண்டு அன்று. பேசுறதுல கவனம். ஓட்டவாய் மாதிரி இப்படியும் அப்படியும் பேசிடுவாங்க. புதன் இப்படியும் அப்படியும் உள்ள கோள், அதான் அலிக்கோள். பாசிட்டிவா சொல்லுவீங்க, அப்படியே அடுத்த வார்த்தை நெகட்டிவா சொல்லுவீங்க. அந்த பேச்சுல கவனம் வச்சுக்கங்க. செலவு பண்றதுலயும் கவனம் தேவை. குடும்பத்திலையும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராதபடி, சிக்கல் வராதபடி பார்த்துக்கணும். இதே ஃபாரின் போறீங்க, உழைக்கிறதுக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறீங்கன்னா நல்லது. பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு போனீங்கன்னா வம்பு. கெட்ட தசாபுத்தின்னா அது மாதிரி நடக்கும். ஸோ அதனால அதை கவனமாக இருக்கணும். நீங்க நல்லா இருப்பீங்க, ஆடம்பர வாழ்வு இருக்கும், குடும்பத்தை விட்டுறக்கூடாது. இல்லை, வாக்கு கொடுக்குறப்ப கவனம். குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் பெரிய அளவுக்கு தனம் வர்றதையும் கெடுத்து கொள்ளக்கூடாது. பேரை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்க கூடாது. ஏன்னா அழகு கவர்ச்சியில மயங்கி ஏதாவது பேரை கெடுத்துக்காதபடி பண்ணிட்டீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் 80% கொடுத்துருக்கேன். என்னுடைய அந்த அன்புள்ளங்களுக்கு மெடிடேட் ஒண்டி பண்ணிக்கங்க. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்க. தர்ம கர்மாதிபதி யோகம் வழிபடும் நல்ல உகந்த அப்படி ஒரு ஸ்கில்டு பர்சன், உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஆளு, திறமை மிக்கவர், ஒரு பார்ட்னரா அமைஞ்சிருவாங்க. இந்த ஆண்டு இந்த ஆண்டுல அமையக்கூடிய அந்த பார்ட்னர் நீடித்த நன்மைகள், புகழ், மரியாதை கிடைக்கிற மாதிரி உங்க கூடவே இருப்பார். உங்க காலத்திற்கு பிறகும் உங்க வாரிசுகளுக்கும் அவரு உதவுவது, அவரது வாரிசு உதவுவது, அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. பூர்வ பாக்கியம் எக்ஸலண்டா வேலை பார்க்கும். பெரிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோட செயல்படுறதுல குறைபாடு வராதபடி இருக்கும். இல்லாட்டி பயத்துல, அழகு கவர்ச்சியிலெல்லாம் மாட்டிக்குவீங்கன்னு இருக்கேன். ஜாக்கிரதை. நன்றி அன்புள்ளங்களே. என்னுடைய அஸ்ட்ரோமைண்ட் தரப்பு அன்புள்ளங்களுக்கு மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.